அத்தோட இல்ல, நீங்க பெரிய மகான் வந்திருக்கிறீர், உங்களுக்கு உபச்சாரம் பண்ணணும்னு அவருக்கு தாம்பூலம் வெத்தலை பாக்கு கொடுத்து கோதானம் ஒரு பசுமாட்டையும் தானமா கொடுத்துட்டான். வந்த உடனே ஒரு பசுமாடு, ஒரு வேதம் படித்தவர் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள், கோதானம் பசுமாட்டையும் கொடுத்தானா. பிரபூஜிதம் தம், நன்றாக பூஜித்தான். அடுத்து என்ன சொன்னானா, பாவம் என் நண்பா, வெயில்ல வந்திருக்க, வேர்த்து போயிருக்கு, ருக்மிணி என்ன வேடிக்கை பாக்குற, இவருக்கு சாமரம் வீசு. நான் பிரியயாச்ச வீஜிதம், பிரியயா பிரியமான ருக்மிணி, கிருஷ்ணனுக்கு தேவி யாரு, சாட்சாத் மகாலட்சுமி, அவளை கூப்பிட்டு வீஜிதம் இவருக்கு சாமரம் வீசுன்னா. ருக்மிணி பிராட்டி அப்படியே இவருக்கு விசிறி விடுறான். அந்த சாமரத்தை எடுத்து குச்சேலருக்கு நன்றாக ருக்மிணி விசிறி கொண்டிருக்கிறாள். கிருஷ்ணன் தன் வஸ்திரத்தை எடுத்தானா. நெத்தி எல்லாம் என்ன முத்து முத்தா வேர்த்து இருக்கு, நான் தொடச்சு விடுறேன்னு தன் வஸ்திரத்தால குச்சேலருடைய நெற்றியை கிருஷ்ணன் தொடச்சு விட்டானோ. அப்போ பக்தன் மீது எம்பெருமானுக்கு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கோ. நாம இது வரைக்கும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், குச்சேலர் ரொம்ப பக்தியோடு கிருஷ்ணனை நாடி போனார்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவரும் அப்படித்தான் நினைச்சார். ஆனா கிருஷ்ணன் காட்டிய அன்பை பார்த்த போது குச்சேலருக்கு புரிஞ்சுதான், நான் வச்சிருந்த பக்திங்கிறது ஒண்ணுமே இல்ல, இதுக்கு பிரதிபலனா பெருமாள் நம் மீது காட்டக்கூடிய அன்பு இருக்கே, அது எவ்வளவோ வசதி, எங்கேயோ உயர்ந்திருக்கு. புரிந்து கொண்டார் குச்சேலர். புரிந்து கொண்டு என்ன, அவருக்கு எதுவும் பதிலும் பேச முடியல. ஒரே ராஜ உபச்சாரம், வாயடைச்சு போயிருக்கார். கிருஷ்ணன் அவருக்கு பாத பூஜை பண்ணியிருக்கான். ருக்மிணி சாமரம் வீசரா தன் வஸ்திரத்தால. நமக்கெல்லாம் நம்முடைய வேர்வையே நம்ம துணியால தொடச்சுக்கணும்னா அப்புறம் ஸ்மெல் வருமோ, கர்ச்சீஃபோ டிஷ்யூ பேப்பரோ எடுக்கலாமோங்கிறோம். கிருஷ்ணன் தன்னுடைய உத்தரியத்தால இவருடைய வேர்வையை தொடச்சு விட்டுருக்கான். அத்தோட நிக்கல, கரே கிரீத்வா கதய புராகிருதம், அவர் ரெண்டு கைகளையும் பிடிச்சுட்டானா. வாடா நண்பா உட்காரு. கிருஷ்ணன் பக்கத்துல அப்படி கொஞ்சம் ஓரமா ஒண்டின்னு உட்காந்துட்டான். குச்சேலர சிம்மாசனத்துல நன்னா உட்கார வச்சான். இவன் பக்கத்துல கொஞ்சம் ஒதுக்குப்புறமா உட்காந்துட்டான். கரே கிரஹீத்வா ரெண்டு கைகளையும் பிடிச்சுட்டான். அகதயா புராகிருதம்,